السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. அறவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நம்ம ஹைபருடைய போரை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் நேற்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதிரிகளை எப்படி வீழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கோட்டையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஸ்னுன் நாயிம், அதாவது முதல் கோட்டை நாயிமுடைய கோட்டையை வெற்றி கொண்டார்கள். இதற்கு பின்னாடி ஹிஸ்னு சஅத் பின் முஆஸ் அப்படின்ற ஒரு கோட்டையை முற்றுகையிட போனாங்க. அதுல லீடராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அமைக்கிறாங்க? ஹப்பாப் பின் முந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை அமைக்கிறாங்க. இந்த கோட்டை என்பது 3 நாளைகள் வரைக்கும் முற்றுகையிடப்பட்டு இந்த கோட்டையை ஜெயிப்பது என்பது ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக நடந்திருக்குது. இதற்கு பின்னாடி அஸ்லமுடைய கோத்திரத்து நபர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 3 நாட்களாக நாங்கள் இந்த கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கோம், எங்களுக்காக வேண்டியவங்க துவா பண்ணுங்க, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை, ஒரு நல்ல கோட்டை, அதாவது அங்கு தண்ணியும் மற்றும் சாப்பாடும் மிகவும் பரந்த வண்ணமாக மிகவும் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு கோட்டையாக எங்களுக்கு வெற்றி கொள்வதற்கு அல்லாஹ்விடம் துவா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களுக்காக வேண்டி துவா பண்றாங்க. இந்த துவாவுடைய பரக்கத்தினால் என்னவாகுது? சஅத் பின் முஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டை முஸ்லிம்களுடைய கைகளுக்கு கிடைக்குது. இங்க நிறைய தானியங்களும் மற்றும் குடி தண்ணீரும் நிறைய இருந்துச்சு. இதற்கு பின்னாடி அடுத்த கோட்டையான இங்கிருந்த நபர்கள் எல்லாம் எங்க தப்பி என்ன பண்றாங்க? ஜுபைர், ஹிஸ்னு ஜுபைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டைக்கு போயிடுறாங்க. இது ஒரு மலைக்கு மேல இருக்குது. மலைக்கு மேல இருந்தப்போ அங்க அந்த கோட்டையை ஜெயிக்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அங்கிருந்து யஹூதிகள் கீழே இறங்கி வந்தாங்களே தவிர என்ன பண்ண முடியாது, அந்த கோட்டையை ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கோட்டை, ஒரு உயர்தரமான மலை, அந்த மலைக்கு மேல இந்த கோட்டை என்பது இருக்குது. எத்தனை நாள் ஆகுது? எத்தனையோ நாட்கள் ஆயிருது. ஏறக்குறைய 10 நாட்கள் ஆகியும் என்னவாகுது? அந்த கோட்டையிலிருந்து யஹூதிகள் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. நம்ம முஸ்லிம்கள் அந்த கோட்டைக்குள்ள போக முடியல. ஏன்னு சொன்னா மேல இருக்கிற நபர்கள் என்ன பண்றாங்க? அம்பு வீசி முஸ்லிம்களை தடுத்துடுறாங்க. ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கோட்டைக்குள்ள தண்ணி வர்றதுக்காக வேண்டி ஒரு ஊத்து ஒண்ணு இருக்குது, அந்த ஊத்தை நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொன்னா தண்ணி வர்ற அந்த பாதையை நீங்க அடைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா யஹூதிகள் தானா கீழே இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஒரு ஆலோசனை சொன்னதும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அந்த தண்ணீருடைய ஊற்றை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்ட பின்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல என்னவாகுது? யஹூதிகள் கீழே இறங்கி வந்துட்டாங்க யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி. அங்கேயும் ஒரு பயங்கரமான போர் என்பது நடக்குது. போர் நடந்து யஹூதிகள் தோக்குற நேரம் என்ன பண்றாங்க? உபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டைக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க யுத்தம் என்பது மிகவும் ஒரு கோரமான ஒரு யுத்தம் நடக்குது. அதற்கு பின்னாடி 2 யூதர்கள் முஸ்லிம்களுக்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீரவாசனம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரை பத்தி நம்ம முன்னாடியே கேட்டிருப்போம். இவங்க யாரு? உஹதுடைய போர்ல என்ன பண்றாங்க? எதிரிகளுடைய சஃபுக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கத்தியை நான் பயன்படுத்துவேன், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கத்திக்கு நான் என்ன நியாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துட்டு போய் ஒரு சிகப்பு ரிப்பனை கட்டிட்டு உஹதுடைய போர்ல வீரமாக செயல்படுவாங்கல்ல, அந்த சஹாபி அபூ துஜானா அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க? அந்த 2 யூதர்களையும் கொன்றுறாங்க. இதற்கு பின்னாடி உபையிலிருந்து, அதாவது ஹிஸ்னு உபை அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டையிலிருந்து தப்பித்து என்ன பண்றாங்க? ஹிஸ்னு நதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டைக்கு போறாங்க. இங்கதான் என்னவாகுது? எல்லா பிள்ளைகளையும், அவங்களுடைய குழந்தைகளையும், அவங்களுடைய பெண்களையும் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அந்த கோட்டைக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. இந்த கோட்டையை உடைக்கிற என்பது ஏறக்குறைய
இம்பாசிபிள்னே சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து பார்க்குறப்ப பாம்போலாம் போடுறதுக்கு ஒரு பெரிய கல் எறியறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினால வந்து கல்லுகளை எரிந்து 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 என்ன பண்ணுவாங்க, அந்த கோட்டைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை என்பது ஏற்படும். அந்த ஓட்டைக்குள்ள இருந்து எல்லாரும் உள்ளாக்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த கோட்டையை வெற்றி கொண்டுருவாங்க. இதற்கு பின்னாடி என்னவாகுது, ஒரு சிட்டி என்பது முழுசா காலி ஆயிட்டு மாதிரி 5 கோட்டைன்னு சொன்னோம்ல, ஒரு சிட்டியில 5 கோட்டை இருக்கும், இன்னொரு பகுதியில் என்ன இருக்கும், 3 கோட்டை இருக்கும். இந்த பெரிய பெரிய 5 கோட்டைகள் தகர்க்கப்பட்டன, அதாவது ஜெயிக்கப்பட்டுருச்சு. இதற்கு பிறகு என்ன பண்றாங்க, 2வது சிட்டிக்கு ஓடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து யூதர்கள் எல்லாம் ஓடிட்டு 2வது பகுதியில முதல் கோட்டை துமூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டையில வந்து ஓடுறாங்க. ஓட்ட பின்னாடி என்னவாகுது, அங்கேயும் வந்து அந்த கோட்டை என்பது ஒரு மலைக்கு மேலதான் கட்டியிருக்காங்க. அவங்க யஹூதிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு உயர்தரமான அதாவது உச்சியான மலையில தான் கட்டியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் பாக்குறாங்க, முற்றுகிட்டு பாக்குறாங்க. இங்கேயும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷனை எல்லாம் கொண்டு வரும்போது அந்த கோட்டையோடைய தலைவன் இப்னு அபி ஹுகைக் என்ன பண்றான், சரண்டர் ஆகிறதுக்கு வந்துடுறான். இதுக்கு பின்னாடி எத்தனை கோட்டைகள் இருந்துச்சு நம்மள்ட்ட, 3 கோட்டைகள். ஹைபருடைய கோட்டைகள் மொத்தம் 8, 8ல 5 வந்து முஸ்லிம்களுடைய கைக்கு வந்துருச்சு, இன்னும் 3 இருக்குது. துமூஸ வந்து முற்றுகிடும் போது என்ன ஆகுது, இப்னு அபி ஹுகைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யஹூதி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்துடுறான். இதுக்கு மேல வந்து நம்ம யுத்தம் செய்யறதுல ஒரு வேலையும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு முன்னாடி சில ஷரத்துக்கள் வைப்பாங்க. அதாவது சில கட்டுத்திட்டங்கள், சில இதை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல என்னது, ஆண்களை கொல்லக்கூடாது. நாங்க கீழே இறங்கி வருவோம், பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காண்டி வருவோம், ஆனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆண்களையோ அல்லது பெண்களையோ அல்லது பிள்ளைகளையோ வந்து அடிமைப்படுத்துவதோ அல்லது கொள்வதோ கூடாது. 2வது என்ன, பணம் பொருட்கள் எல்லாத்தையும் நாங்க கொண்டு போக மாட்டோம், எல்லாத்தையும் இங்கேயே உங்களுக்கு விட்டுட்டு போயிடுவோம். 3வது ஒரு நிபந்தனை என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுவாங்க, என்னது, இவைகள் எல்லாம் நீங்க சொன்னீங்க சரிதான், ஆனாலும் ஏதோ ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருந்து அல்லது நீங்க வந்து இந்த நீதியை அதாவது இந்த உடன்படிக்கையை உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு நீங்க தான். இது சொன்னதுக்கு பின்னாடி உடன்படிக்கை என்பது எழுதப்பட்டுருச்சு. எழுதப்பட்ட பின்னாடி என்னவாகுது, இப்னு அபி ஹுகைக்குடைய 2 மகன்கள் கனானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் என்ன பண்ணுவான், கனானா இப்னு அபி ஹுகைக் அப்படின்னு சொல்லத்தவன் என்ன பண்ணுவான், பனு நதீருடைய கூட்டத்தில் அதாவது அந்த கோட்டையில் இருந்த அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் திருடிட்டு போட்ட முயற்சி பண்ணுவான். முயற்சி பண்ணிட்டு என்னவாகும், முஸ்லிம்களுடைய கையில வந்து சிக்கிக்கிறான். சிக்கின பின்னாடி என்னவாகும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கையை உடைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனானாவை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்த பின்னாடி இப்னு அபி ஹுகைக் அதாவது அந்த தலைவர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி இவனுக்கு வந்து தண்டனை என்றதே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்ச பின்னாடி சொத்துக்கள்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க, அதாவது நீங்க திருடின பொருட்கள்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 2 அடி அடிச்சோடனே அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இதற்கு பின்னாடி என்னவாக தெரியுமா, யஹூதிகள் எல்லாம் வந்து அந்த ஹைபர் விட்டு பாய்காட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இப்னு அபி ஹுகைக் என்ன பண்ணுவான், எங்களை வந்து இங்கிருந்து துரத்தாதீங்க, இந்த பூமியை பத்தி நாங்க நல்லா தெரிஞ்சவங்க, இதுல வந்து விவசாயம் எப்படி விளையும், இதனுடைய தண்ணி ஊற்றுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும், இதுல வந்து என்னென்னலாம் வந்து விளைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அதனால வந்து நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், இதுல இருந்து நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு வருஷம் டாக்ஸ்ன்றதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை வருவாங்க. வந்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிப்பாங்க, என்னது, நம்ம இங்க இருந்தாலும் சரி விவசாயம் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு காலியும் சஹாபாக்களுக்கோ அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கோ இல்லை, விவசாயம் செய்யற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டைம் அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா வந்து இதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே வச்சிடுறாங்க. அவங்கள வச்சு பின்னாடி அவங்களுடைய இதுக்காக வேண்டி அவங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அவங்களுக்கு வந்து கண்பாதிற்காக வேண்டி அப்துல்லா பின் ரவாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை அங்கேயே விட்டுட்டு என்ன பண்றாங்க, ஹைபரை விட்டு வெளில வர்றாங்க. இதுக்கு பின்னாடி அந்த ஹைபர்ல நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம கண் முன்னாடி வந்தது. அந்த அங்க உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பாதியாக பிரிச்சு முஸ்லிம்களுக்கு பாதி கொடுத்துருவாங்க, யஹூதிகள் பாதி வச்சுக்கிடுவாங்க.
வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பயன்படுத்துவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் இதற்கு பின்னாடி வந்து இது பசியோட இருக்க தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்து கிடைக்கும். ஆயிஷா சித்தியகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நாங்கள் ஹைபர் வெற்றி கொண்ட பின்னாடி என்ன பண்றோம், 2 வேளை முழுமையாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா சித்தியகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பின்னாடி என்னவாகும் அப்படின்னு சொன்னா, மூத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடக்கும். நம்ம வந்து கொஞ்ச நாளாவே பார்த்தா என்னவாகுது, யுத்தம் தான் முழுமையாக நடந்துகிட்டே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மக்கா பகுதி மற்றும் மதீனா பகுதி. மக்காவுடைய பகுதியில் என்னவாச்சு, எல்லாமே வந்து தாவத், அல்லாஹ்வுடைய பணியை பிறருக்கு எத்தி வைப்பது. காலம் 3 வருட காலம் என்னவாகுது, ஒளிவு மறைவாக தாவத்துடைய வேலையை செஞ்சாங்க. மித்த 10 வருஷம் என்னவாச்சு, எல்லாருக்கும் பிரபலமாக என்னது தாவத்துடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தௌஹீதை மட்டும்தான் எத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மதீனாவுடைய சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஒரு இஸ்லாமிய நாட்டை உருவாக்க வேண்டும். நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அடுத்தாருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும். புரிய முடியல அப்படின்னு சொன்னா என்னவாகும், 2வது ஒரு கட்டத்துக்கு வருவோம். என்னது, டாக்ஸ்ன்றது கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா 3வது ஒரு கட்டமாக என்னவாகும், கத்தி தான் வந்து அதுக்கு சமாதானம்ன்றது சொல்லும். ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்ட்ராட்டஜியும் இதுதான். என்னது, வந்து புரிய வைப்பாங்க மக்களுக்கு. அதுக்கு பின்னாடி என்னவாகும், டாக்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கும் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா யுத்தம்ன்றது செய்யப்படும். இங்க யுத்தம் என்பது தன்னுடைய ஹக்கை, தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய தவிர அவங்களுடைய விருப்பத்திற்காக, அவங்களுடைய நஃப்ஸுக்காக வந்து செய்யக்கூடிய யுத்தம் கிடையாது. தீனுடைய வளர்ச்சி என்பது வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம இங்க ஒரு விஷயம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, கத்தி சண்டை போட்டதுனால வந்து யாரும் வந்து இஸ்லாத்தை கொண்டு வரல. நம்ம ஹைபருடைய விஷயத்தை எடுத்துக்கிறோமே, ஹைபர்ல யூதர்கள் எல்லாரும் வந்து கத்தியை காமிச்சு முஸ்லீமாக ஆக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. யூதர்கள் வந்து எப்பவுமே யூதர்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம், சில நபர்களை தவிர, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு ஹிதாயத் கொடுக்குறானோ அவங்களே தவிர. இங்க வந்து என்ன நடந்துச்சு, ஹைபருடைய விஷயத்துல 2வது ஒரு விஷயம் நடக்குது. யுத்தம் செய்யப்பட்டது. யுத்தம் செஞ்ச பின்னாடி ஹைபருடைய அந்த மக்கள் வந்து தோக்கப்படுறாங்க. தோற்கடிக்கு பின்னாடி என்னவாகுது, அவங்க மேல என்னது தயா காமிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாக்ஸ் வந்து வசூலித்து அவங்க வந்து அங்கேயே இருப்பதற்காக ஒரு அனுமதி என்பது கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லாருக்கும் இந்த சீரத்துன் நபியை தெரிந்து என்னெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிற போறோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருடனாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.